நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிரசங்கி என்பதான புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. ஆமேன். இங்கு ஞானி குறிப்பிடுவது நமது ஒவ்வொருவரின் ஆவியும் தன்னை படைத்த தேவனிடத்திற்கே திரும்புகிறது என்று எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தை என்றும், அநேக சபைகளில் புனித வெள்ளி என்று அன்றுதான பேசப்படும் கடைசி 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இந்த கொடிய சிலுவை மரணம் என்பது ரோம அரசாங்கத்தாரால் அளிக்கப்பட்டதான ஒரு கொடிய சாப மரணமாகும். சிலுவை என்ற வார்த்தை 83 முறை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. தன் ஜீவனை தானே விட்டால் அதன் பெயர் தற்கொலை என்பார்கள். நமது பரிசுத்த வேதத்தில் 2 தற்கொலை சம்பவங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் முதலாவதாக 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அகித்தோப்பேல் என்றதான கனம் பொருந்திய தீர்க்கதரிசி அந்த அரசின் முக்கிய ஒரு ஆலோசகர். இவனது திட்டம், இவனது ஆலோசனை நடக்காத பட்சத்தில் நான்று கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று உள்ளது. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசுவின் 12 சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து தான் நினைத்தது நடக்காத பட்சத்தில் நான்று கொண்டு இவனும் தற்கொலை செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போல் இவ்வுலகில் 18/4/19 அன்று பெரு நாட்டின் முந்தைய ஜனாதிபதி ஆலன் கார்சியா தன்னைத்தானே சுட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். மற்றும் ஹிட்லர் உலகையே ஆளும்படி வெறி கொண்டவன். கடைசியில் தான் நினைத்த காரியம் நடக்காத பட்சத்தில் தன்னைத்தானே சுட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான் ஹிட்லர். அவமானம் தாங்க முடியாமல் நடப்பது தான் தற்கொலை என்பதாகும். இங்கு சற்று முற்றிலும் வித்தியாசமாக இயேசு பிதாவின் முழு சித்தத்தையும் சிலுவை மரணத்தையும் கீழ்ப்படிந்து நிறைவேற்றிய பிறகு தன் ஜீவனை படைத்த தன் தேவனிடத்திற்கே தன் ஜீவனை ஒப்படைக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேவன் நமக்கு தந்துள்ள ஜீவன், பலன், சுய அறிவு, ஞானம் இவை யாவுமே நமது சுய விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தம் செய்து கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வதுதான். ஆமேன். காட் பிளஸ் யூ.